ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாவுக்காக அவங்களோட சோஷியல் மீடியாவில் எப்படியாவது அந்த பேஜில் வந்துட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ விதவிதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதி. அந்த டைம் பார்த்து நம்ம விஜயாலாம் வராங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறைச்சி வைக்கிறாரு நம்ம முத்து. அந்த டைம் பார்த்து பார்த்தோன்னே, டேய் மீனா எங்கடா, மீனா இல்லாதப்ப யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. குடிப்பழக்கம் தான் இருக்குன்னா இதுவும் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. மீனாவோட வாழ்க்கை போகுதுங்கிறதுல எவ்வளோ ஒரு அக்கறை, இது அக்கறையாக ஆனந்தமா, சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மீனா அத்தை நான் தான் அத்தை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷாக் ஆனவங்க, நீதானா அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கை பறிப்போகுதுங்கிறதுக்காக நீங்கள் அக்கறைப்பட்டது ரொம்ப நன்றியா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ திட்டினாலும் அந்த பொண்ணு காலில் நன்றின்னு சொல்கிறது பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன புரிய போகுது இவங்களுக்கு, அந்த மடச்சாம்பிராணி மக்குச்சாம்பிராணி ரோகிணியை பற்றி தான் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவங்கள்ட்ட ஆட்டையை போட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சிட்டிகிட்ட கொடுக்க, சிட்டி பார்த்தோன்னே இதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் வலிக்க வர மாட்டாங்கன்னு ஸ்வீட் எடுத்து கொண்டாடு அப்படிங்கிறாங்க. டேய் என் காசை என்கிட்ட வாங்கிட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடா கண்ணா, 2வது லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கிறாங்க. 2வது லட்டு யாருன்னு பார்க்குறீங்களா, சிட்டிக்கிட்ட துரும்பு சீட்டா மாட்டினா அந்த பிஏவை தாங்க சொல்கிறாங்க. அவர் இருந்துட்டு இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணிக்கு ஒரு லக் அடிச்சிருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ரோகிணிக்கும் மனோஜுக்கு சேர்ந்து தாங்க. அதுவும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள நடிக்க வைங்க, ஒரு ஆட் ஷூட் பண்ணலான் இருக்கேன். அதுவும் உங்கள் ஷோரூமில் தான், ப்ரொமோஷனும் ஆன மாதிரி இருக்கும். அது ஒரு சும்மா இல்லைங்க, நடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20,000 தரேன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஃபேமிலிக்கு. சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த காசை இவங்க வாங்கி வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்க சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போய் பேசினோடனே, எதுக்குடா நாங்கள் நடிக்கணும், நாங்களாம் நடிக்க மாட்டோம், நடிச்சா காசு வரணும்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க நம்ம ரோகிணி. என்ன நடக்க போகுது, திருவிழாவில் காண போன ஆடு மாதிரி இருக்காங்க.